இல்லை, புக்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். அது நல்லா தெரிந்த வசனம், நம்ம அடிக்கடி சொல்லுகிற வசனம். ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகிற பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி அனுப்பப்படுகிற வசனம். ஆனால் தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இது அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இது ஒவ்வொரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய முடிவை பற்றியும் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க வெற்றி பெற வேண்டிய காரியத்தை பற்றியும் சொல்லப்பட்ட வாக்குறுதி. 3 காரியம் இதில் வருது பாருங்கள். 1 குதிரை, சொல்லுங்கள். அடுத்து ஆயத்தம், அடுத்து ஜெயம். வேத புத்தகத்தில் நமக்கு நிறைய காரியங்கள் உண்டு. வேகமாக சொல்லுகிறேன். நம்ம நன்மை, இயேசுவை நானும் நீங்களும் தேடும் போது, அவரை நம்பும் போது, அவரை ஆராதிக்கும் போது அவர் தம்முடைய ஜனங்களுக்கு நன்மை செய்கிறார். யாக்கோபு 1:17. நம்ம நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது. சங்கீதம் 13:5. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 35 38 வரைக்கும் வாசிக்கிறோம். இயேசுவானவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இந்த நன்மை நம்ம அவரை நம்பும்போது, அவரை ஆராதிக்கும் போது, ஆலயத்துக்கு போகும்போது, கூட்டத்துக்கு வரும்போது வேகமாக கிடைக்கும். கவனமாக கவனிங்க. நம்ம 2வது அற்புதங்கள், அதிசயங்கள். ஆண்டவர் 4 விதமான சுவிசேஷ புஸ்தகங்களில் ஆண்டவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்களுக்கு அவங்க ஒன்றும் ஒரு பெரிய கரையம் ஒன்றும் செலுத்தலை. அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய கரையம் ஒன்றும் அவங்க செலுத்தலை. ஆண்டவர் அற்புதமாய் அதிசயமானவராய் வெளிப்பட்டார். புலம்பல் புஸ்தகத்தை வாசிக்கிறோம். காலை தோறும் உடைய கிருபை அதிகாலை தேடுனா, நானும் நீங்களும் தாழ்மையாக இருந்தால் நம்மளுக்கு ஆண்டவர் கிருபையை தருகிறார். ஆனால் ஜெயத்தை மட்டும் ஒரு தேவனுடைய பிள்ளை அவ்வளவு ஈஸியாக பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனமாக கவனிங்க. நன்மை கிடைக்கும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், தயவு கிடைக்கும், கிருபை கிடைக்கும். ஆனால் ஜெயத்தை மட்டும் அவ்வளவு ஈஸியாக ஒரு தேவனுடைய பிள்ளை பெற முடியாது. ஏன்னா ஜெயத்தை ஒரு பிள்ளை பெறணும் அப்படின்னா அதுக்கு அந்த தேவனுடைய பிள்ளை தான் வாழ்க்கையில் போராட கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அதான் 2 அதிகாரத்திலையும், வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்திலையும் 3வது அதிகாரத்திலையும் 7 முறை ஒரே ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15 வாசிக்கிறோம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். யோவான் 16:33 வாசிக்கிறோம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆயினும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை. அப்படின்னா என்ன சொல்ல வர்றார்? நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன். ஆனால் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி நீங்கள் யாரும் உலகம், மாமிசம், பிசாசை ஜெயிக்காமல் மேலே வர முடியாதுன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அது இன்னும் ஆழமாக சொன்னால் ரோமர் 16:20 சொல்கிறார், சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை, அது என்ன யோசிச்சு பாருங்கள். இப்போ முழு சாத்தான ஆண்டவர் அழிச்சிட்டார், ஜெயம் எடுத்துட்டார். ஆனால் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு அசுத்த ஆவி போராடும். ஊழியம் பண்ணாலும் போராடும், விசுவாசியாக இருந்தாலும் போராடும். அல்லேலூயா. இதுக்கு தான் சொல்கிறார் ஜெயம். குதிரை யுத்த நாளுக்கு. ஏன் இந்த இடத்துல ஆண்டவர் குதிரையை கொண்டு வந்தார்? மாடு கத்த ஆரம்பிக்கும், ஜெயமோ சொல்லி நமக்கு நிறைய இருக்குது. சிங்கம் கர்ஜிக்க தொடங்கும், ஜெயமோ. யானை நடந்து வரும், ஜெயமோ. பார்த்தீங்களா? ஏன்னா குதிரை பிறந்ததே எதுக்குன்னா அது வாழ்க்கையில் சண்டை போடுறதுக்கு தான். சொல்லுங்கள், குதிரை பிறந்ததே எதுக்குன்னா உலகத்தில் உங்களுக்கு, உலகத்தில் உங்களுக்கு. ஆமாம், குதிரையுடைய பிறப்பே என்னன்னு கேட்டிங்கன்னா அது சண்டை போட்டு ஜெயத்தை வாங்குவதற்காகத்தான் இந்த குதிரை பிறந்தது. அல்லேலூயா. 7 வகையான மிருகங்களை ஆண்டவர் வேத புத்தகத்தில் மனிதர்களுக்கு ஒப்பிடுறார். நான் அதை சொல்லி உங்களுக்கு இதை சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிடும். முதல் மிருகம் பாருங்கள், காளை. சங்கீதம் 22 வாசிக்க வேண்டாம், குறித்து மட்டும் வேகமாக வச்சுக்கோங்க. காளை, மாடு. இதை ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் ஒப்பிடுகிறார். தானியேல் 4:32. நேபுகாத் நேச்சார்
உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பெருமையினால் பாருங்க, அவன் புல்லு திங்கிற மாடை போல் என்ன செஞ்சிட்டான், மாறிட்டான். அல்லேலூயா. நம்ம வீட்டில் எருமை மாடு, எருமை மாடுன்னு சொல்கிற மாதிரி தான், ஒன்றும் தப்புலாம் இல்லை. ஏன்னா அது கோப்பு அப்படி இருக்கிறதுனால, அல்லேலூயா, அதனுடைய கோப்பு அப்படி இருக்கிறதுனால நம்ம எருமை மாடுன்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மாடு உடைய நோக்கம் என்ன? இங்கே பாருங்கள், வேகமாக பாருங்கள். மாடு உடைய நோக்கம் என்ன, டார்கெட் என்ன பார்ப்போம். நீங்கள் எப்போ தான் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். அது காலையில் எந்திக்கணும். சொல்லுங்கள், காலையில் எந்திக்கணும். எந்திரிச்சவனா எங்கிட்டா அப்படி பச்சையாக இருக்குன்னு சொல்லி புல்லு திங்கணும். சொல்லுங்கள். அல்லேலூயா. எந்த வாழ்க்கையில் டார்கெட்டும் கிடையாது. புரியுது அவங்களுக்கு? எருமை மாடு நம்ம சொல்கிற ஈஸியாக நினச்சிருக்காங்க. ஆண்டவர் இங்கே வேத புத்தகத்துலேயும் மாடை கொண்டு வர்றாரு. டார்கெட்டே என்ன, நோக்கம், அதோடைய வாழ்க்கையில் நோக்கமே என்னென்னா, அல்லேலூயா, காலையில் 7 மணிக்கு தான் பூரியை அப்படி வாயில் வைப்பாங்க பாருங்கள். வச்ச உடனே மதியம் 12:30 மணிக்கு நெய் சோறா, தக்காளி சோறா, வெண்டைக்காய் சோறு. சிலர் பார்த்துருக்கீங்களா, பார்க்கலையா? எனக்கு நாங்கள் பழைய சர்ச்சில் ஒரு நண்பன் உண்டு. அவன் பேர் ஜோனத்தான். ஆமாம், எப்போவுமே சாப்பிடும் போது அவங்ககிட்டே கேட்டுருவான், மதியம் என்னென்ன அப்படிமா. இப்போ வரைக்கும் 136 கிலோ. நான் போன வருஷம் பார்க்கும்போது இப்போ எத்தனைன்னு சொல்லி தெரில. டார்கெட்டுங்க, டார்கெட். நைட்டு வால் போஸ்ட் ஓட்ட போட்டு போவாங்க. 18 ரொட்டி சாப்பிடுவான். ரொட்டி மட்டும் 18. அடுத்து 3 மணிக்கு 2வது ஃபிஷிங்காரில் போய் மிச்ச மீதியெல்லாம் தின்றுவான். தின்ட்டு 5 மணிக்கு சூச கடையில் வந்து முட்டைக்கோசு கேட்பான். இங்கே எந்த ஜோனத்தான் இருக்கீங்கன்னு சொல்லி தெரியல. ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை. அல்லேலூயா. ஆனால் நம்ம யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை. நம்மளை அந்த ஆவி பிடிச்சிடக்கூடாது. மாடு போல் எண்ணி டயம் தின்னுக்கிட்ட என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா. மாம்சத்தை நானும் நீங்களும் ஒரு கட்டத்தை தாண்டி பேணி காக்கக்கூடாது. வாய் தரணும் சொல்லுங்கள். மாம்சத்தை சொல்லுங்கள். மாம்சத்தை ஒரு கட்டத்தை மீறி நம்ம பேணி காக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தீங்களா, மாடுக்கு ஜெயம் வராது. மாடுவை போல நோக்கம் இல்லாமல் இருந்தனா ஜெயம் வராது. ஆண்டவரே தெளிவாக சொல்கிறார், நீங்கள் அப்பம் சாப்பிட்டதுனால தான்டா என்ன நீங்கள் என்ன செய்கிறீங்க. பார்த்தீங்களா? 2வது ஒரு மிருகத்தை ஆண்டவர் காட்டுறார், ஒட்டகம். எரேமியா 2:23-24 வாசிக்க வேண்டாம். தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம் நீ. ஒட்டகம் நல்ல மிருகங்க, கெட்ட மிருகம்லாம் இல்லை. ஆனால் இந்த பெண் ஒட்டகத்துக்கு அர்த்தம் கொடுக்குறாரு, நீ உனக்கு நியமித்த பாதையில் நீ பயணம் செய்யவே மாட்டே. சொல்லுங்கள், உனக்கு பாதையில். இப்போ நம்ம எல்லோரும் நம்ம கேரளா போகிறோங்க. ஒரு பஸ்ஸு பிடிச்சி நம்ம கேரளா போகிறோம். கேரளா போகும்போது இங்கேருந்து தென்காசி போய் செங்கோட்டை போய் உள்ளே போகணும். அல்லேலூயா. இப்படி போகும்போது நம்மளை கொஞ்சம் தூரம் ஒருத்தன் புதுக்கோட்டை வரைக்கும் கூப்பிட்டு போகிறான்னு வைங்க. டிரைவரு புதுக்கோட்டையிலேருந்து உள்ள 4 மாவடி ரூட்டில் பஸ்ஸை விடுறான். நம்ம கேட்கும், என்ன கேரளா போகிறதுக்கு 4 மாவடிக்கு போகிறேன், இல்லை நம்ம சும்மா போயிட்டு இப்படி வந்துடுவோம் அப்படின்னு சொன்னான்னு வைங்க, நமக்கு எப்படி இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் எந்த பாதை நியமித்தாரோ அந்த பாதையை விட்டு நம்ம வழி தவறி நடந்தோம்னா எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு, நோக்கத்தை, தரிசனத்தை அடையவே முடியாது. அல்லேலூயா. ஒட்டகத்தை கெட்ட மிருகம்லாம் சொல்லல, கவனமாக கவனிங்க. ஒரு நபர் பாருங்க, அவங்களுக்கு ஒரு பாதையை ஆண்டவர் நியமிச்சிருப்பார். அந்த பாதையில் அவங்களால என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. இப்படி போய் அப்படி போய் அப்படி போய் இதைத்தான் சொல்கிறார், நீ தாறு மாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம் நீ. சொல்லுங்க, தாறுமாறாய். ஆமாம், நம்ம வாழ்க்கை தாறுமாறாக இருக்கக்கூடாதுங்க. அல்லேலூயா. அதான் அழகா பவுல் எபிரேயர் 12 சொல்கிறார், மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு நமக்கு நியமித்து. சொல்லுங்க, நமக்கு. உங்களுக்கு ஒரு ஓட்டத்தை ஆண்டவர் நியமிச்சிருப்பார். அலெக்சனுக்கு ஒரு ஓட்டத்தை நியமிச்சிருப்பார்.
ஜேம்ஸ் அண்ணனுக்கு ஒரு ஓட்டத்தை நியமிச்சிருப்பார், சுந்தரமாமாவுக்கு ஒரு புரியுதா உங்களுக்கு? நமக்கு அவர் தெரியும் நம்மளுக்கு எதை. அதான் சிலுவையை பற்றி சொல்லும் போது கூட ஆண்டவர் சொல்கிறார், அவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை. பார்த்தீங்கன்னா அப்போ இந்த தாறுமாறாக வாழ்கிறாங்க அப்படின்னா பாருங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் ஜெயம் வராது. மூன்றாவது ஒரு மிருகத்தங்க ஆண்டவர் கொண்டு வர்றார், கழுதை. இதை யாருக்கு ஒப்பிடுறார் என்றால் எப்ராயிமுக்கு ஒப்பிடுறார். எப்ராயிமே, நீ காட்டு கழுதை. சொல்லுங்க. ஆமாம், கழுதைக்கு வேத புத்தகம் 3 அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. மத்தேயு 21 சொல்லப்பட்ட கட்டப்பட்ட கழுதை தாழ்மையான கழுதை. ஆதியாகமம் புஸ்தகம் 49, 13, 14 சொல்லப்பட்ட கழுதை சோம்பேறி கழுதை. சொல்லுங்க. இசக்கார். சொல்லுங்க. நாடு நல்லது. சொல்லுங்க. அல்லேலூயா. வாங்க அங்கே போயிட்டு வருவோம், உச்சி வெயில் அடிக்க. வாங்க போயிட்டு வருவோம், காற்று மண்ணா போடுதே. வாங்க போவோம், பெரிய மழை, அது வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் சாகிற வரைக்கும். இல்லையா? பார்த்தீங்கன்னா அழகா சொல்கிறார், 2 பொதியின் நடுவே படுத்திருக்கிற கழுதடா நீ. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட கழுதைக்கு என்ன அர்த்தம் சொல்லி தெரியுமா? இச்சை நிறைந்தது. சொல்லுங்க. சொல்லுங்க. அடக்க முடியாம, இச்சையை அடக்க முடியாம காற்றை அது உட்கொண்டு அதனுடைய தாகத்தை தீர்த்து கொள்ளுமா. இதை யாரும் தெரியுமா சொல்றாரு? யோசேப்புக்கு வந்த 2 விதமான கோத்திரத்தை குறித்து சொல்றார். எப்ராயிமே, நான் உன் மேலே எவ்வளவு பிரியம் வச்சேன், உனக்காண்டி என் இருதயம் பொங்குது, உன்னை நினச்சி என் இருதயம் குழம்புது. ஆனால் நீ இப்படி ஒரு இச்சை நிறைஞ்சவனாக இருக்கிறியே. இதுதான் கலாத்தியரில் அழுது சொல்கிறார், நல்லா சத்தியத்தை கேட்டு கேட்டு வந்தீங்களப்பா, சத்தியத்துக்குள்ளேயே வந்தீங்களே, உங்கள் கழுத்தெல்லாம் சத்தியத்துக்காண்டி கொடுக்க வந்தீங்களே, ஆனால் ஏன் உங்களால் இச்சையை அடக்க முடியல? அல்லேலூயா. அல்லேலூயா. வீடு வச்சிருக்கிறது, காரு வச்சிருக்கிறது, ஆண்டவர் நம்மளை உயர்த்துறது, இடம் வாங்கி போடுறது, இதெல்லாம் ஆண்டவருடைய பிளஸ்ஸிங் இல்லைங்க. நீங்கள் கஞ்சியும் வெங்காயமும் குடித்தாலும் நான் பரிசுத்தமாக ஜீவிக்கனே நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் தான் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. அல்லேலூயா. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. எங்க பார்த்தாலும் இச்சங்க. ஆண்டவர் வைக்கலையானே. ஒரு மனிதனுக்குள்ள, ஒரு மனுஷிக்குள்ள ஆண்டவர் விருப்பத்தை தான் வைத்தார். கவனமாக கவனிங்க. விருப்பத்தை வைத்தார். அந்த விருப்பத்தை ஆளக்கூடிய ஆளுமையும் வைத்தார். எல்லாத்தையும் ஆண்டவர் படைச்சிட்டு தான் கடைசியில் மனிதன் என்ன செய்தார்? படைக்கிறார். ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க, நீ சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுவாய். சொல்லுங்க. சொல்லுங்க. நீ சகலவற்றையும். பார்த்தீங்களா? அப்போ விருப்பத்தை ஆண்டவர் உள்ள வச்ச ஆண்டவர் அதனுடைய அடக்கி ஆளக்கூடிய அதிகாரத்தை எனக்கு என்ன செய்தார்? உள்ள வைத்துட்டார். விருப்பத்தை நானும் நீங்களும் அடக்கலை அப்படின்னா அந்த விருப்பம் ஆசையாக மாறும். கவனமாக கவனிச்சுக்கோங்க. நமக்குள்ள, எனக்குள்ள, உங்களுக்குள்ள ஆண்டவர் ஆசையை வைக்கல, இச்சையை வைக்கல. விருப்பத்தை நம்ம ஆளுகை செய்யலை அப்படின்னா அந்த விருப்பம் எனக்குள் ஆசையை தூண்டிவிடும். ஆசை அதிகரிக்க 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 இந்த ஆசைக்குள்ள பிசாசுடைய இச்சை என்று ஒன்று உள்ள வந்துவிடும். உள்ள வந்துட்டு அப்படின்னா கண்டிப்பாக அது பாவத்தை என்ன செஞ்சிடும்? சொல்லுங்க. பாவத்தை கர்ப்பம் தரிச்சிடும். யாரும் விதிவிலக்கு அல்ல. பவுல் தான் கண்ணீரோடு சொல்றார், கிறிஸ்துவை உடையவர்கள்
தங்கள். பார்த்தீங்களா, ஆசை கூட உனக்கு வெளிப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, உன்னத தேவனே இயேசுராஜனே, மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா, காட்டு மரங்களில் கீச்சிலி போல் எந்த நேசரதோ இருக்கிறார், காட்டு மரங்களில் கீச்சிலி போல் எந்த நேசரதோ இருக்கிறார், நாமம் துண்ட பரிமளமே இன்பரசத்திலும் அதிமதுரம், நாமம் ஊற்றுண்ட பரிமளமே இன்பரசத்திலும் அதிமதுரம். ஆசை கொன்றுங்க. நான் இச்சை நிறைஞ்சவனா இருந்துட்டு என் வாழ்க்கையில் நான் ஜெயத்தை எதிர்பார்க்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாலிப தம்பி தங்கச்சி இருக்கிறீங்க, தயவு செய்து சொல்றேன், கையெடுத்து கும்பிட்டு சொல்றேன், உங்க காலத்துக்கு முந்தி உங்க மனசுக்குள்ள எந்த ஆசையும் வர விட்டுறாதீங்க. அது உங்க வாழ்க்கையை பாழாக்கிறோம். அல்லேலூயா. நீங்க சர்ச்சுக்கு போனாலும் சரி ரோட்டுக்கு வருவீங்க, ஊழியம் பண்ணினாலும் சரி நீங்க ரோட்டுக்கு வருவீங்க. அல்லேலூயா. உங்க ஆசை அவரை சார்ந்தே இருக்கட்டும். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு நல்ல வாழ்க்கைய, முதல் தரமான வாழ்க்கைய உங்களுக்கு ஆண்டவர் அமைச்சு கொடுத்துருவார். உங்க அம்மா அப்பா உங்களுக்கு அமைச்சு கொடுக்காட்டாலும், உங்க அண்ணன் தம்பி உங்களுக்கு அமைச்சு கொடுக்காட்டாலும், நீங்க இயேசுவை மட்டும் சார்ந்து நின்னீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லி பரிசுத்தமான புருஷனை உங்களுக்கு ஒப்படைச்சிடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. காலத்துக்கு முந்திராதீங்க, அதனுடைய அழிவு விபரீதமாக இருக்கும். பார்த்தீங்களா, காட்டு கழுதை. நாலாவது ஆண்டவர் ஒரு மிருகத்தை கொண்டு வர்றார், காண்டா மிருகம். சொல்லுங்க, இது நல்ல மிருகம் தான். இதை யாருக்கு ஒப்பிடுறார்? என்னாகமம் 23 இஸ்ரவேல் ஜனத்துக்கு இந்த காண்டா மிருகத்தை ஒப்பிடுறார். சொல்லுங்க, இது பலமுள்ள மிருகம் தான். இது பலமுள்ள மிருகம் தான். மற்ற எந்த ஆளும் இவங்களை தாக்க முடியாது. ஆனால் இந்த மிருகத்துக்கிட்ட ஒரு சுபாவம் இருக்குது. என்ன சுபாவம் சொல்லி தெரியுமா? யாரையுமே பக்கத்தில் விடாது. சொல்லுங்க, சொல்லுங்க, யாரையும் பக்கத்தில் விடாது. முட்டி முட்டி துரத்திக்கிட்டே இருக்கும். சொல்லுங்க, சொல்லுங்க, வாய் திறந்து. நம்ம அப்படிலாம் இருக்க முடியாது. அல்லேலூயா. நம்ம நீங்கள் சுத்தம் உள்ள ஆள்னா, சுத்தம்னா என்னன்னே தெரியாத ஆள் தான் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். நீங்கள் முட்டிலாம் துரத்த முடியாது. நான் சுத்தமே இல்லாத ஆள்னா, சுத்தமாக உள்ள ஆள் தான் வந்து வீட்டுக்கு சேரும். சொல்லுங்க, முட்டி துரத்த முடியாது. சொல்லுங்க, நல்ல மிருகம் தான். சொல்லுங்க, என்ன அமைதியாக இருக்கீங்க? யாரையுமே பக்கத்தில் விடாது, ஒரே குத்து தான். பார்த்தீங்களா, இதுவும் பலம் உள்ள மிருகம்தான். ஆனால் இதுவும் வாழ்க்கையில் ஜெயத்தை என்ன செய்ய முடியாது. ஐந்தாவது ஒரு மிருகத்தை ஆண்டவர் காட்டுறாரு, பன்றி. சொல்லுங்க, பன்றி. கெட்ட குமாரனை, இளைய குமாரனை இந்த பன்றிக்கு ஆண்டவர் ஒப்பிடுறார் லூக்கா 15. இந்த பன்றியின் அனுபவம் என்ன?
உளையான சேற்றின் அனுபவம். சொல்லுங்க, உளையான சேற்றின் அனுபவம். வருஷ கணக்காக சர்ச்சைக்கு வருவாங்கங்க, ஆனால் அவங்களுக்கு பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலையே இருக்காது. வருஷ கணக்காக சர்ச்சைக்கு வருவாங்க, வருஷ கணக்காக சத்தியம் கேட்பாங்க, ஆனால் அவங்க பாவ வாழ்க்கையிலிருந்து அவங்களுக்கு என்ன செய்யாது, விடுதலையே கிடைக்காது. அதில் உழன்று 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 உழன்று. இப்போ நீங்களுக்கு ஒரு கேள்வி வரும், எனக்கு ஒரு கேள்வி வந்தது இந்த வசனத்தை தியானிக்கும் போது. ஆண்டவர் தான் அவனை ஏற்றுக்கொண்டு மன்னிச்சிட்டார்லானே, மன்னிச்சிட்டார். ஆனால் அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சு. என்ன ஏற்படுத்துச்சு தெரியுமா? அவனுக்கு உள்ளே இருந்த ஆத்துமா கொஞ்சம் கொஞ்சமாக இவன் இந்த உளையான சேற்றில் உலர 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 அவனுடைய ஆத்துமா கொஞ்சம் கொஞ்சமாக சாக ஆரம்பித்தது. அல்லேலூயா. அது ஆண்டவரே சொல்கிறார், இவனோ மரித்தான். சொல்லுங்க, இவனோ மரித்தான். இது கெட்ட குமாரனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. அடுத்து ஒரு நிகழ்வு இருந்துச்சு பாருங்க. அந்த கெட்ட குமாரனுக்கு ஆண்டவர் மோதிரம் கொடுத்தார், ட்ரெஸ்ஸு கொடுத்தார், ஆடு கொடுத்தார், சாப்பாடுலாம் கொடுத்தார். அல்லேலூயா. ஆனால் ஒன்றை கொடுக்கல. என்னன்னு சொல்லுங்க. மூத்த குமாரன் வந்து சொல்லும் போது அதை வரிச்சு சொல்கிறார், நீ ஏன் விசனமாகிற, நீ எப்போதும் ஏன் கூட இருக்கிற அப்படின்ட்டு ஒன்று சொல்கிறார். எனக்குரியதெல்லாம் சொல்லுங்க, எனக்குரியதெல்லாம். நம்ம எல்லாம் ஏசப்பாக்குரிய பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேரணுமா, இல்லாட்டி ஏசப்பா தருகிற ஆடு மாடு கோழி ட்ரெஸ்ஸு வேணுமா? நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை தகுதியாகவே இருப்பீங்க, இயேசு கூடயே இருப்பீங்க, ஆண்டவர் உங்களுக்கு எதுவுமே தரமாட்டார். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, எதுவுமே தரலைன்னு சொல்லி பரலோக ராஜ்யம் உங்களுக்குன்னு சொல்லி காத்திருக்கு. அல்லேலூயா. அவனுக்கு அதை செய்கிறாரு, இவனுக்கு இதை செய்கிறாரு, அவனை இப்படி தூக்குறாரு. யாருக்கும் எதுவும் கொடுக்கட்டுங்க. அந்த வேடை பார்த்தீங்களா? நான் இவனுக்கு மோதிரம் கொடுத்தேன், நான் இவனுக்கு சாப்பாடு கொடுத்தேன், நான் இவனுக்கு ட்ரெஸ்ஸு கொடுத்தேன், ஆனால் எனக்குரியதை உனக்குன்னு வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை சின்ன பிள்ளையிலேருந்தே நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வருவீங்க, கஷ்டத்தின் மேலே கஷ்டமாகவே இருக்கும். உங்களுக்கு பின்னாடி ரொம்ப பாவம் செஞ்சு கேடு கெட்டவங்க ரட்சிக்கப்பட்டு வருவாங்க, ஊழியத்தில் கூட பிரகாசிப்பாங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவரை தப்பாக நினச்சிடாதீங்க. அல்லேலூயா. அவர் நீதி உள்ள ராஜா. சொல்லுங்க, அவர் அநியாயம் செய்யவே மாட்டார். சொல்லுங்க, உங்களுக்குன்னு சொல்லி ஒன்றை காத்து தான் வச்சிருப்பார். பார்த்தீங்களா? பன்றியின் அனுபவம். பன்றியாக இருந்துட்டு ஜெயத்தை எதிர்பார்க்க முடியுமா? அடுத்து ஒரு மிருகத்தை ஆண்டவர் காட்டுறார், நரி. சொல்லுங்க, லூக்கா 13. இதை ஏரோதுக்கு ஒப்பிடுறார். அந்த நரிக்கு போய் சொல்லிருங்க, நான் இன்னைக்கும் நாளைக்கும் எருசலேமில் என்ன செய்வேன். பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை நேரடியாக எதுக்க முடியல, இயேசுகிட்ட நின்று பேச முடியல, ஆனால் தந்திரமாக ஆலோசனை செய்கிறான். தயவு செய்து ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்பவுமே ஞானமாக இருங்க. நம்ம ஞானமாக நடக்கணும், ஆனால் தந்திரத்தை கையாண்டாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு பாடல் உண்டு, எல்லாம் சேர்ந்து பாட போகிறோம். முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். சொல்லுங்க, முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அறியாயோ மனிதா, பிராண சிநேகிதன் என்றே உன்னை நினைத்தேனே மனிதா. வினையை விதைத்தாயே, வினையை அறுப்பாயே, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைத்தால் யூதாசி நிலை வருமே. அருமையான பாட்டுங்க. தந்திரத்தை கையாண்டாதீங்க, அது என்னைக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்காது. சொல்லுங்க, என்னைக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்காது. கண்டிப்பாக நம்ம தோற்றுருவோம். நான் பல நபர்களை என் வாழ்க்கை பயணத்தில் நான் பார்த்தேங்க. தந்திரமாக ஊழியம் பண்ணவங்கள பார்த்தேன், தந்திரமாக வியாபாரம் பண்ணவங்கள பார்த்துருக்கேன், தந்திரமாக வாழ்க்கையில் உயர்ந்தவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். இன்றைக்கி தத்தளிச்சு கொண்டு இருக்கிறாங்க.
அல்லேலூயா. ஒரு கட்டம் நல்லா இருந்த மாதிரி தெரியுங்க, இன்னொரு கட்டத்தில் படகு கவிழ்ந்துடும். இந்த நரியை போல நம்ம தந்திரமுள்ள ஆவினை செய்யக்கூடாது. ஞானமாக நடங்க, தந்திரத்தை கையாளாதீங்க. 7வது ஒரு மிருகத்தை ஆண்டவர் கொண்டு வர்றார், நாய். சொல்லுங்க, நாய். இதையும் நமக்கு தான் ஒப்பிடுறார். பிலிப்பியர் 3வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம், 2 பேதுரு புஸ்தகம் 2வது அதிகாரம் 21, 22. நாய் தான் கக்கினதை தின்பது போல். சொல்லுங்க, நாய் தான் கக்கினதை. பின்மாற்றத்தின் ஆவி. சொல்லுங்க, ஜனவரி 31ஆம் தேதி கக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. ஓ ஓ ஓன்னு எல்லாத்தையும் 31 கக்கிட்டு 5 நாள் இல்லை 4 நாள் தான் தாக்கு பிடிக்கி. 2வது கக்குனதே போய் 2வது உள்ளதுக்கு போட்டுரும். திருவிருந்து எடுக்கும் போதெல்லாம் கக்குவோம். நான் உங்களை சொல்லலைங்க, நான் என்ன தான் சொல்கிறேன். அல்லேலூயா. திருவிருந்து எடுக்கும் போது கக்கிட்டு திருவிருந்து எடுத்து முடித்த உடனே, அல்லேலூயா, பார்த்தீங்களா, நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். இயேசு எனக்கு என்னத்தை செஞ்சிட்டாருன்னு நீங்கள் சொன்னாலே உங்களுக்குள்ள இந்த நாயாவி தான் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. என்ன உங்களுக்கு செய்யலை, என்ன எனக்கு செய்யலை, நான் அவ்வளவு பாவம் செஞ்சுருக்கேங்க. எந்த டாக்டராலையும் குணமாக்க முடியாது. எங்கள் அப்பா அம்மா என்ன பிள்ளைன்னு சொல்லலை, ஆனால் இயேசு என்னை என் பிள்ளைன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டார். என் பாவத்தை முதுகுக்கு பின்னாடி தூக்கி போட்டார். இந்த பரிசுத்த ஸ்தலத்தை வந்து உட்கார வச்சிருக்கிறார். இதுக்கு மேலே உங்களுக்கு என்னங்க செய்யணும்? அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன். ரட்சிப்பை பெருசாக நினச்சிருக்கோமாங்க? சாப்பாட்டுக்கு இல்லை, துணிமணிக்கு இல்லைன்னா நம்ம வந்து பரதேசிகள் அர்த்தமா? இல்லை, எனக்குள்ள இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் என்ன செய்ய முடியாது. பார்த்தீங்களா, நாய் தான் கக்கினதை தின்பது போல அவங்களும் தின்பாங்க. இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க வீட்டில். இப்போ தான் ஆண்டவர் குதிரையை கொண்டு வர்றார். நீ இந்த 7 மிருகத்தின் சுபாவத்தில் இருந்தா உனக்கும் ஜெயமும் சம்பந்தமே இருக்காது. சொல்லுங்க, ஜெயம் வரவே வராது. பார்த்தீங்களா, குதிரை 2 வயதுங்க. நான் ஆலயத்துக்கு போகும்போது என்னுடைய தாயார் 2 வயதில் எங்களை ஆலயத்துக்கு கூட்டு போனாங்க. எங்கள் வீட்டில் எனக்கு தெரிஞ்சு எங்கள் குடும்பம் ஒரு வாரம் கூட ஆலயத்துக்கு போகாமல் இருந்ததே கிடையாது. அவனுடைய கிருபையினால். அல்லேலூயா. ஒரு வாரம் கூட இருந்ததே கிடையாது. எல்லா சண்டே கிளாஸ் ஊழியத்தில் எல்லாத்துலேயும் எங்கள் குடும்பம் போய் கலந்துக்கிடுவாங்க. ஆனால் 27 ஆண்டுகள் எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. எத்தனை வருஷம்? 1000 ரூபாய்க்கு உழைப்போங்க. ஆனால் 100 கிராம் பக்காடா வீட்டுக்கு வாங்கிட்டு போய் சாப்பிட முடியாது. மாற்றி 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 கடன் பிரச்சனை. 10,000 ரூபா வட்டிக்கு வாங்குவோம், அது போய் இன்னொரு வட்டி கடன் கொடுப்போம். பல நேரம் சர்ச்சில் உட்காந்து நான் கேள்வி எழுதியிருக்கேன், ஏசப்பான்னு ஒருத்தர் இருக்காரா? இருந்தால் நம்ம வாழ்க்கை, நம்ம வேறு என்ன ஆண்டவர்கிட்ட கேட்டோம்? வீடு நிலமாக கேட்டோம். அந்த கடன் பிரச்சனையில் இருந்து விடுதலை கொடுங்கன்னு தானே சொல்லி கேட்கும். அல்லேலூயா. எனக்கு இது ஒன்றுமே புரியலை. குடும்பமே உழைப்போங்க, ஆனால் நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது, ட்ரெஸ் எடுக்க முடியாது, எதையுமே செய்ய முடியாது. மாற்றி 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 கடன். கொஞ்ச நாள் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எங்களுக்கு இது ஒன்றும் புரியல ஆண்டவரே, நாங்கள் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா இது என்ன பிரச்சனைனாலும் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பிக்க ஆரம்பித்தார். ரொம்ப நடுக்கத்தோட உத்தரவாதத்தோடு சொல்கிறேங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே எங்கள் வீட்டை சுற்றி வேலி அடைச்சிருந்தோம். இப்போ வேலி இல்லை, வேலி அடைச்சிருந்தோம். பாருங்க, நான் சைக்கிளில் எங்கள் வீட்டுக்கு நான் போகிறேன். இப்படி போகிறேன். எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு சர்ப்பம் 8 அடிக்கு மேலே இவ்வளவு தடியில் ஒரு சர்ப்பம் எங்கள் வீட்டுக்குள்ளே விளாண்டுக்கிட்டே இருக்குது. நான் அதை பார்த்து பயப்படுறேன். நான் ஸ்டாண்டை போடின உடனே அந்த சர்ப்பம் எங்கள் வீட்டுடைய அந்த அஸ்திபாரத்துக்குள்ளே போய் உட்காந்துட்டு,
நான் எங்கள் அக்காவை போய் ஏசுகிறேன், ஒரு வார்த்தை தப்பாக சொல்லி ஏசுகிறேன், உனக்கெல்லாம் அறிவில்லை, பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, இப்படி இந்த சர்ப்பம் வெள்ளாடுது, உனக்கு ஒன்றுமே தெரியல அப்படிங்க. அதுக்கு எங்கள் அக்கா சொல்கிறா, அதை நாங்கள் என்ன செய்ய முடியும், அதை நாங்கள் என்ன செய்ய முடியும்? பாருங்கள், நான் டக்குனு எங்கள் அக்காட்ட இப்படி சொல்கிறேன், அவன் எதையும் கதை சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. மேலே பரிசுத்த ஆவியானவர் சாட்சி, என் மனசாட்சி சாட்சி. அல்லேலூயா. நான் எங்கள் அக்காட்ட சொல்கிறேன், அருவாமனை கொண்டு வா அப்படிங்க. எங்கள் அக்கா அருவாமனை கொண்டு வர்றா. பாருங்க, நான் அதை அந்த அந்த அஸ்திபாரத்துக்குள்ளே இருக்கிற அந்த சர்பத்தை என் கையை விட்டு பொல்லாத பிசாசை வெளியே வா அப்படின்னு சொல்லி இப்படி பிடிக்க தலை வந்துட்டு பிடிச்சி அந்த அருவாமனை வச்சு வெட்டுறேன். அடுத்து எண்ணெய் சட்டி கொண்டு வா அப்படிங்க. எண்ணெய் சட்டி கொண்டு வந்து போடுறேன், கருகிட்டு அந்த சட்டியோட தூக்கி பொல்லாத பிசாசை வெளியே போ அப்படின்னு முழிச்சிட்டேன். காலையில் ஒரு மாதிரி மனசுக்கு பதட்டமாக இருந்துச்சு. இது என்ன ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் புரியலை. அதுக்கு பிறகு உபவாசம் பண்ணேன். நீ ஜெபிச்சல்ல 27 வருஷமாக உன் குடும்பத்தில் இந்த கடன் பிரச்சனை போக மாட்டுக்கு ஜெபிச்சல்ல அருள், அதைத்தான் நான் உனக்கு வெளிப்படுத்தினேன் என்னன்னு சொல்லி அப்படின்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சர்ச்சுக்கு போன செஞ்ச, ஆனால் உன் குடும்பத்துக்குள்ளே இப்போ நல்லா வெள்ளாடுறது என்ன அப்படின்னா இந்த சர்பத்தின் ஆவிதான். அல்லேலூயா. நம்ம குடும்பத்தில் என்னாலும் ஒன்றை நீங்கள் விடக்கூடாது. நீங்கள் ஜெபிச்சிட்டிங்கன்னா ரெண்டாவது நீங்கள் கேட்கணும், இது என்னன்னு எங்களுக்கு பதில் சொல்லுங்கள் ஆண்டவரே. நாங்கள் இப்படி ரொம்ப நாள் இதை கூட என்ன செய்யணும், நாங்கள் போராடிக்கிட்டே சொல்லுங்க. இதோடையே நம்ம போராடிக்கிட்டு இருந்தால் எப்போ நம்ம ஊழியம் பண்ண போகிறோம்? எப்போ நம்ம மேலே உள்ள தரிசனம் நிறைவேற போகுது? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ரெண்டாவது பேசுகிறாருங்க. உனக்கு கடன் பிரச்சனை பாரமாக இருந்துச்சு. இப்போ நீ கடன் வாங்கி பழகுனதுனால அதோட உன் குடும்பம் இப்போ ஒன்றிணைஞ்சிட்டு. சொல்லுங்க. ஆமாம், வீட்டுக்கு வீடு வாசப்படி பிரதர். எந்த வீட்டில் கடன் இல்லை? எந்த வீட்லையும் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. வாய் தந்து சொல்லுங்க. நம்ம வீட்டில் வாசப்படி இயேசு உள்ளே இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும். வீட்டுக்கு நோய் இருக்கும், ஆனால் உங்கள் வீட்டில் என் வீட்டில் இருக்கக்கூடாது. வீட்டுக்கு பேய் இருக்கும், ஆனால் உங்கள் வீட்லையும் என் வீட்டில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம வீட்டை பற்றி ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே. எனக்கு ஆண்டவர் விளங்குற இது உங்கள் வீட்டோட ஒட்டிட்டுப்பா. சரி ஆண்டவரை, எதுக்கு ரெண்டாவது நான் பார்த்த உடனே மட்டும் ஏன் அது அஸ்திபாரத்துக்குள்ளே போய் உட்காந்துச்சு? இந்த ஆவி கொல்லக்கூடிய அதிகாரத்தை நான் உனக்கு தான் தந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ முழு குடும்பமாக இருப்பீங்க, ஆனால் உங்கள் கையில் தான் சில ஆவிகள் ஆண்டவர் என்ன செய்திருப்பார், ஒப்புக்கு. பார்த்தீங்களா, தாவீது கூட 8 பேர் இருந்தாலும் தாவீது கையில் தான் அந்த பெலிஸ்தீன் ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருந்தார். நிறைய பேர் இருந்தாலும் கிதியோன் கையில் தான் இந்த மீதியானவர் என்ன செஞ்சிருந்தார், ஒப்பு கொடுத்துருந்தார். அப்போ ஏன் ஆண்டவரை அஸ்திபாரத்துக்குள்ளே போய் உட்காருது? இது உன்னுடைய தாய் தகப்பனாருக்குள்ளே இருந்த இந்த ஆவி உங்களுக்குள்ளும் இருக்குது. அர்த்தம் புரியுது? அஸ்திபாரம். அருவாமனை எதுக்கு ஆண்டவரை காட்டினீங்க? நீ ஜெபிக்கிற, நீ அந்நிய பாஷை பேசுகிற, நீ பாட்டுலாம் படிக்கிற, ஆனால் என் வசனம் உனக்குள்ளே கிடையாது. நான் தாழ்த்தி பயந்து தாங்க இதை சொல்கிறேன். நீ ஜெபிக்கிற, பாட்டு படிக்கிற, ஆராதனை நடத்துகிற அருள், ஆனால் உனக்குள்ளே என் ஜீவ வார்த்தை கிடையாது. அல்லேலூயா. எந்த பட்டயத்திலையும் கூர்மையான பட்டயமாகிய வேத வசனம்ங்கிற பட்டயம் என்னைக்கு உங்கள் கையில் இருக்குதோ அன்னைக்கு தான் நீங்கள் இந்த ஆவியை வெட்ட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தீங்களா, இயேசுவானவர்கிட்ட வல்லம் இருந்துச்சுங்க, ஏசப்பாட்ட எல்லாம் இருந்துச்சு. ஆனால் பிசாசு அவரை சோதிக்கு வரும்போது, அவருடைய வாழ்க்கையில் போராடும் போது வல்லமையை கொண்டு பிசாசை ஜெயிக்கல, ஆண்டவர் வார்த்தையை கொண்டு ஜெயிச்சார். அல்லேலூயா. அதான் எல்லாவற்றை பார்க்கிலும் கர்த்தர் தமது வார்த்தையை முக்கியத்துவப்படுத்தியிருக்கிறார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. அர்த்தம் சொல்றார். ரெண்டாவது, என்ன சட்டி என்ன ஆண்டவரே சொல்லுங்க. நீ கூட்டத்தில் அந்நிய பாஷை பேசுவ, ஆனால் உனக்கு பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுலாம் உனக்கு கிடையாது. அல்லேலூயா.
இதை எனக்கு காட்டினார். அதுக்கு பிற்பாடு நான் உபவாசம் பண்ணேங்க. உபவாசம் பண்ணேன். அவ்வளவு போராட்டம் அந்த சொப்பனம் பார்த்த பிற்பாடு. எனக்கும் மரணத்துக்கும் ஒரு அடிதான் இருந்தது. ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், ஆண்டவரே என்னை எப்போனாலும் எடுத்துக்கோங்க, ஆனால் எங்கள் குடும்பத்தில் போராடுற இந்த ஆவியை வெட்டாமல் நீங்கள் என்னை எடுக்கக்கூடாது. அல்லேலூயா. என்னோட இந்த வாழ்க்கை முடிஞ்சிடணும் ஆண்டவரே. என் பிள்ளைகளை, அடுத்த பிள்ளைகள் இது தொடரக்கூடாது. இப்போ நான் கடன் பிரச்சனைன்னு ஒன்றில் மாட்டியிருந்தேன், நீங்கள் நோயின்னு ஒன்று மாட்டியிருப்பீங்க, இன்னொரு ஆள் குடிங்களை ஒன்று மாட்டியிருப்பீங்க. அல்லேலூயா. இதை நீங்கள் அசால்ட்டாக விட்டுட்டீங்கன்னா உங்கள் மேலே உள்ள தரிசனம், வாக்கு தத்துவம், நீங்கள் சபைக்கு போகலாம், ஊழியம் பண்ணலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் வராது. அல்லேலூயா. இதுக்கு தான் ஆண்டவர் இங்கே குதிரையை கொண்டு வர்றாரு. சொல்லுங்க, குதிரையை கொண்டு. பார்த்தீங்களா, குதிரையுடைய நோக்கம் என்னன்னா, அதோடைய பிறந்ததே எதுக்குன்னா சண்டை போட தான். சொல்லுங்க, அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை. நீங்கள் இதை பெருசாலாம் என்ன வேண்டாம், உங்கள் குடும்பத்தில் மலை போல பிசாசு இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருடைய வல்லமைக்கு முன்னாடி, அவருடைய கிருபைக்கு முன்னாடி அந்த மலைவோட உள்ள பிசாசின் போராட்டமெல்லாம் இதுக்கு சமம். அல்ல, நீங்கள் இதை உணர்ந்துக்கிட்டா போதும். அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும். பார்த்தீங்களா, இதுதான் சகரியா 10:3 சொல்றார், நான் யூதா வம்சத்தை சிறந்த யுத்த குதிரையாய் மாற்றுவேன். சொல்லுங்க, நம்ம காட்டில் அலையிற குதிரை கூட இல்லைங்க. நம்மளை ஆண்டவர் எப்படி பார்க்காருன்னா, நம்ம மாட்டு சுபாவத்தில் இருந்தாலும், பன்றி சுபாவத்தில் இருந்தாலும், ஒட்டக சுபாவத்தில் இருந்தாலும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் அவர் எப்படி பார்க்காருன்னா, நீ மாடு கிடையாது, பன்னி கிடையாது, ஒட்டகம் கிடையாது, நரி கிடையாது, நாய் கிடையாதுப்பா, நீ ஒரு குதிரை. அல்லேலூயா. எப்படி குதிரைங்கார்? சிறந்த யுத்த குதிரை. இந்த யுத்த குதிரைக்கு ஆண்டவர் 3 விதமான காரியத்தை வைக்கிறார். அல்லேலூயா. முதல் காரியம், அந்த குதிரைக்கு என்ன தெரியுமா தேவை? களிக்கம். சொல்லுங்க, களிக்கம். உங்களுடைய பார்வை இயேசு மேல மட்டும் இருந்தால் கண்டிப்பா உங்க குடும்பம் விடுதலை அடையும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பிரச்சனை நீங்க சிக்கியிருந்தாலும் சரி, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தன. வேலைக்காருடைய கண்கள், வேலைக்காருடைய கைகள் எஜமாட்டியை நோக்கி இருக்கும். தேவனாகிய கர்த்தர் இரக்கம் செய்கிற வரைக்கும் உண்மையே நோக்கி கொண்டிருப்போம். நம்ம கண்ணை தாங்க மாற்றுவான் பிசாசு. அல்லேலூயா. ஏன் கலிக்கம் போடுறாங்க? எங்கிட்டுமே இந்த குதிரை பார்க்கக்கூடாது. சொல்லுங்க, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னா, உலகமே பின்னா, சிலுவையே முன்னா, உலகமே பின்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய என்றும் விடுதலையே. எதிரியை துரத்திடும் இரத்தம் ஜெயம், என்னாலும் ஜெயம் தரும் இரத்தம் ஜெயம். எதிரியை துரத்திடும் இரத்தம் ஜெயம், என்னாலும் ஜெயம் தரும் இரத்தம் ஜெயம். அதிகாரம் தந்திடும் இரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் இரத்தம் ஜெயம். அதிசயம் செய்திடும் இரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் இரத்தம் ஜெயம். இந்த ஆவியை உங்க வீட்டில் சுத்த விட்டுக்கிட்டே இருக்க போறீங்களா? அடி உயிரை பணைய வச்சு இந்த ஆவியை வெட்ட போறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. பல நாட்களுங்க
எந்த ஜனவரிக்கும் டவுசர் கூட எங்களுக்கு கிடைக்காதுங்க. ஆனால் உழைப்போம், சம்பாத்தியம் பண்ணுவோம். டவுசர் கூட எங்கள் வீட்டில் வாங்கி போட வழி கிடையாது. இந்த ஆவி வெட்டப்பட்ட பிற்பாடு தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்குள்ள வர ஆரம்பித்தது. அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிச்சிட்டாரு. திரும்ப சொல்றாங்க, இனி நம்மளை ஆசீர்வதிக்க போறது இல்லை. ஆனால் அந்த ஆசீர்வாதம் எனக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள வர முடியாதபடிக்கு இங்கே அடைச்சிருக்கு. புரிஞ்சுட்டுன்னு சொல்லுங்க, கை தூக்குங்க. அவர் இனி ஒன்றும் எனக்காண்டி உங்களுக்காண்டி செய்ய போகிறது இல்லை. நம்ம ஜெபத்தெல்லாம் கேட்குறாரு, ஜெபம் மேலே போகுது, அது நம்ம வீட்டுக்குள்ளே வர முடியாதபடிக்கு. அதான் சொல்கிறார், பலவானை முந்தி. அது நம்ம சும்மா ஈஸியாக போ பிசாது அப்படிங்க, இங்கே அடைச்சிருக்கான். பார்ப்போம் நீ எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் பார்ப்போம். அதான் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, உலகத்தை நான் நீயும் ஜெயம் எடு அப்படிங்கார். அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த குதிரை யுத்தத்துக்கு போகிறதுக்கு ஆண்டவர் அதுகிட்ட என்ன தெரியுமா எதிர்பார்க்காரு? தான் ஜீவனை அது நேசிக்காது. சொல்லுங்க, மத்தேயு 10 லாஸ்ட்ல அழகா ஆண்டவர் சொல்றார், என் நிமித்தம் ஜீவனை இழக்கிறவன். சொல்லுங்க, ஆமாம், 40 நாள் உபாசம் போடு அப்படிம்பார் ஆண்டவர். அல்சர்ல அப்போ சாவுங்க. இல்லையா? என்ன செய்ய முடியும்? நெஞ்சு வலியில் ஆண்டவருக்குன்னு நம்ம ஒன்று செஞ்சு நம்மளுக்கு அல்சராகவே இருக்கட்டும், நெஞ்சு வலியாகவே இருக்கட்டும், ஆனால் நம்மளை ஆண்டவர் அப்படி விட்டுருவாரா? இல்லையா? புரியுதாங்க உங்களுக்கு? தான் ஜீவனை அது நேசிக்காது. சொல்லுங்க, தான் ஜீவனை ஏன் பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்குறார், என்னை நேசிக்கிறாயான்னு ஏன் கேட்டார்? ஏன் பேதுரு மறுதளிச்சான்? படகை கொடுத்தான் லூக்கா 5, லூக்கா 8 மரிச்சவங்களை பார்த்தான். அல்லேலூயா. ஆனால் 16வது அதிகாரத்திலேருந்து மத்தேயு 16 இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஏசப்பா கூட மறுரூபமலைக்கெல்லாம் போகும்போது ஏசப்பா ஜாட மடையாக ஒன்று பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில், இப்படி சொல்ல சொல்ல இவனுக்கு புளியை கரைச்சிட்டு, இந்த ஆள் என்ன ஒரு மாதிரி அற்புதம்லாம் செஞ்சுட்டு நம்மளை கூட்டு வந்தார், இப்போ செத்துருவேன் எங்காரு, சிறுவையில் அடிச்சிருவோம், அப்போ கொஞ்சம் கேப் விட்டுருன்ட்டு பாட்டி அப்படி நவுன்ட்டு. நான் உங்களை தான் சொல்கிறேன், உற்சாகமாக ஊழியத்துக்கு சர்ச்சைக்கு போவோம். அல்லேலூயா. கொஞ்சம் ஊழியத்து நிமித்தம் பாடுகள் வந்துச்சுன்னு வைங்க, சரிப்பட்டு வராது அலெக்ஸ் பாஸ்ட் அப்படின்ட்டு. இது குதிரை கிடையாது. சொல்லுங்க, இது நேசிக்காது. நீங்கள் குதிரைக்கிட்ட போய் குதிரை இப்படி உன்னை ராஜா சண்டைக்கு கொண்டு போவார், உன்னை வெட்டி கொன்றுவாங்க தெரியுமா அப்படின்னு சொன்னால், ஆமாம் எனக்கு ஏற்கனவே முதைய தெரியும் அப்படிங்க குதிரை. தன் ஜீவனை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான். சொல்லுங்க, நீங்கள் எதையாவது ஒன்றை நேசித்தாலும் நீங்கள் இந்த யுத்தத்தில் ஜெயம் எடுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது, இந்த குதிரை இடத்துல ஒரு பெரிய காரியம் இருக்குது. என்ன தெரியுமா? எந்த குதிரை மேலே ராஜா ஏறுறாரோ நூற்றுக்கணக்கான குதிரையை அந்த கணையத்தில் கெட்டி போட்டிருப்பாங்களாம். கவனமாக கவனிங்க, நூற்றுக்கணக்கான குதிரையை கெட்டி போட்டு 3 நாள் தண்ணி மட்டும் கொடுத்து அந்த குதிரையை அவுத்து விடுவாங்களாம். எந்த குதிரை சாப்பாடு கிட்ட வந்த உடனே அந்த குதிரையை நடத்துகிறவன் ஸ்டாப் அப்படிம்பானாம். அதில் எந்த குதிரை அவன் சொல்ல கேட்டு பசியை அடக்கி இப்படி வாய் வைக்கும் போது எடுத்துருதோ அந்த குதிரையை மட்டும் தனியாக 2வது கொண்டு போவாங்களாம். அல்லேலூயா. அப்போ 98 குதிரை போர் சேவகர்கள், சேனாதிபதிகள் ஏறுறதுக்கு கொடுத்துருவாங்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் எந்த குதிரைன்னு சொல்லி தெரிஞ்சிடும். இந்த ஒரு குதிரை 2 குதிரையை மட்டும் அடுத்து 27 நாட்கள் எந்த சாப்பாடும் கொடுக்காம கெட்டி போடுவாங்களாம். அந்த குதிரைக்கு வெறி பிடிச்சிருமா? அல்லேலூயா, வெறி பிடிச்சிருமாங்க. ராஜா அந்த குதிரையில் ஏறி யுத்தத்துக்கு போகும்போது அந்த குதிரை, வெறி பிடிச்ச குதிரை போடுற சத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சத்தத்துக்கு முன்னாடியே எந்த குதிரையும் முன்னாடி வராதான்.
அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு சிலிர்த்துட்டுங்க. இந்த 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 எந்த ராஜா இந்த குதிரை இப்படி வளர்க்குறாரோ அந்த குதிரை வெறி பிடிச்சதுனால முன்னாடி மழை நின்னா கூட பயம் வராதாங்க அந்த குதிரைக்கு. அல்லேலூயா. புரியுதா புரியலையா உங்களுக்கு? மழை நின்னா கூட, ஒரு கோட்டை நின்னா கூட அந்த கோட்டையையும் உடைக்கக்கூடிய அந்த சக்தியை, அந்த விரியத்தை அந்த குதிரை பெற்றுக்கொள்ளுமா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் இருந்தாலும் உன்னை அது அதுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து பிசாசுக்கு வரும் பலனை காண்பாய். இதான் மீகா கத்திட்டு சொல்றான், ஏய் சத்துருவே, என்னை குறித்து நீ சந்தோஷப்படாத. கண்டிப்பாக நான் இந்த யுத்தத்தில் என்ன செய்வேன்? இப்போல்லாம் நான் தோற்று தான் இருக்கேன், ஆனால் ஒரு நாளைக்கு நான் யுத்த குதிரையா மாறுவேன். ஆச்சரியமாக இருந்ததுங்க. இந்த அவுத்து விடுற குதிரை அவுத்து விட்டவுடனே ராஜா அமர்ந்த உடனே நேராக போய் எதிர்நாட்டு ராஜா இருக்கான் பார்த்தீங்களா, அந்த எதிர்நாட்டு ராஜா ஏறி இருக்கிற குதிரைய உடைய அதனுடைய காலை அடித்து அதை கீழே விழ தள்ளிடுமா. அப்போ எதிர்நாட்டு ராஜா விழுந்தா இந்த ராஜா வெட்டினானா போர் என்னாச்சு? வாய் திறந்து சொல்லுங்க. அதுக்கும் பைபிளில் நமக்கு ஆதாரம் இருக்குது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 19 வாசிக்க வேண்டாம். யோசபாத்தும் அவனும் யுத்தத்துக்கு போகும்போது கரெக்டாக சொல்கிறாங்க, சேனாதிபதி யாரும் என்ன செய்யாதீங்க, வெட்டிடாதீங்க, ராஜாவை மட்டும் பார்த்து என்ன செய்யுங்க, வெட்டுங்க. இந்த அசுத்த ஆவிகளோடு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறீங்களா? இல்லாட்டி குதிரையாக மாறி நான் இழக்கிறேன், என் ஜீவனை வெறுக்கிறேன், அடக்க வேண்டியதை அடக்கிறேன், ஆனால் ராஜா என் மேலே ஏறணும், என் குடும்பம் எப்படியாவது ஜெயம் எடுக்கணும். எல்லாரும் கண்களை முடுங்க, யாரும் எந்திரிச்சு போக வேண்டாம். நான் இந்த செய்தி எனக்கும் சேர்த்து தாங்க பேசுகிறேன். நான் குதிரை நினச்சிடாதீங்க. நம்ம வாழ்க்கை ஜெயம் உள்ளதாக இருக்கணும். ஏன்னா ஜெய கிறிஸ்துவை நம்ம ஆராதிக்கிறோம். பிசாசை ஜெயிச்சவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். பாதாளத்தை ஜெயிச்சவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். மரணத்தை ஜெயிச்சவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுகந்தரிப்பே. இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுகந்தரிப்பே. பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக, பலியாக காணிக்கையாக படைத்தேனே உமக்காக. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவர், ஏழை நான் என்றும் உம் அடிமை. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவர், ஏழை நான் என்றும் உம் அடிமை. கண்ணை திறந்து பாருங்க, கடைசியாக ஜெபிக்க போறோம். உங்க பிள்ளைங்க தப்பு பண்ணுது, பயப்படாதீங்க. உங்கள் வீட்டுக்காரர் குடிச்சிக்கிட்டு இருக்கிறார், திரும்ப பயப்படாதீங்க. உங்கள் வீட்டில் கடன் பிரச்சனை, பயப்படாதீங்க. இல்லை வேற பிசாசு போராட்டமாக இருக்குது, பயப்படாதீங்க. அல்லேலூயா. நீங்கள் மட்டும் நான் குதிரையாக மாறுறேன் ஆண்டவரே, நான் யுத்தத்துக்கு வர்றேன், என் கண்ணுக்கு கழிக்கம் போடுறேன், உங்களை தவிர, உங்கள் வாக்கு தக்கத்தை தவிர, உங்கள் கிருபையை தவிர இனி எதையுமே நான் பார்க்க போகிறதில்லை ஆண்டவரே. என் ஜீவனை நான் இனி நேசிக்க மாட்டேன் ஆண்டவரே. என் சரீரத்தை நேசிக்க மாட்டேன், தூக்கத்தை நேசிக்க மாட்டேன், சாப்பாடை நேசிக்க மாட்டேன், மனிதர்களை நேசிக்க மாட்டேன், உங்களை நான் நேசிப்பேன் ஆண்டவரே. 3வது எதனாலும் நான் அடக்கிறேன் ஆண்டவரே. பார்த்தீங்களா, ஒரு மோசே 40 நாள் சாப்பாடு அடக்குனாங்க, மனைவி பிள்ளைகளை கூட இருக்கிறத அடக்கணும், சொந்த பந்தத்து கூட இருக்கிறத அடக்கணும்.
உச்சி மலைக்கு போய் அந்த மோசையை ஆண்டவர் வெட்கப்படுத்தல. அழிக்கப்பட முடியாத வேத புத்தகத்தை கையில கொடுத்து தான் அனுப்பினார். அல்லேலூயா. பாத்தீங்களா, ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தார். உங்களையும் என்னையும் பிசாசு கையிலிருந்து, நியாயப்பிரமாணத்திலிருந்து, சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டார். அப்ப இன்னும் நம்ம எல்லைகள்ல பிசாசு சுத்திக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கண்ணு இன்னும் கலிக்கம் போடல. இன்னும் ஏதோ ஒன்று நம்ம நேசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எதையோ ஒன்று நேசிக்கும். அது என்னன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. மூன்றாவது, எதனாலும் அடக்குங்க. ஆண்டவருக்காண்டி எதனாலும் அடக்குங்க. ஆனா எங்களுக்கு ஒரே நோக்கம், எங்க குடும்பம் வெளியே வரணும் ஆண்டவரே. சுக வாழ்க்கையை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. எங்க எல்லைகள்ல ஜெயம் வரணும் ஆண்டவரே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுகந்தரிப்பேன். எந்த ஓட்டம் ஓரமான ஷல்படா, அந்த நாடு சுகந்தரிப்பேன். எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுகந்தரிப்பேன். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. எல்லாம் எழுந்திருப்போம். கடைசியில் பாடி முடிக்க போகிறோம். நாங்கள் தோக்க மாட்டோம் ஆண்டவரே சொல்லுங்க. இப்போ ஒருவேளை நாங்கள் தோக்கிற மாதிரி பிசாசே உனக்கு தெரிஞ்சாலும், எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் நீ போராடினாலும் கண்டிப்பா நம்ம ஜெயம் எடுப்போம். அறிக்கை பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா ஜெய கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். அவர் ரத்தம் நமக்குள்ள இருக்கு, அவர் வார்த்தை நமக்குள்ள இருக்கு. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது, எல்லாரும் பாடுங்க, என்னாலும் வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது இயேசு நம்மோடு. கை தட்டி விசுவாசத்தோடு, நான் தோற்று போக மாட்டேன், நான் கண்டிப்பா ஜெயம் எடுப்பேன். நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பிரச்சனையை ஜெயித்திடுவேன். சத்துருவை முறியடிப்பேன், சாத்தானை போராடலாம். கொடமனா சடலகடா, இயேசு நம்மோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. எல்லாடி வலது கையை உயர்த்தி ஜெயங்கொள்ளக்கூடிய வாழ்க்கை வாழ கத்திரங்களுக்கு கிருபைதாங்க ஆண்டவரே. எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க, ஜெயங்கொள்ளக்கூடிய வாழ்க்கை, ஜெயங்கொள்ளக்கூடிய வாழ்க்கை வாழ கத்திரங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. கேட்ட வார்த்தையின்படி வாழ கத்தர் ஜீவிக்க கிருபை தருவீராகப்பா. கடன் பிரச்சனையோடு வியாதியோடு இருக்கலாம், போராட்டத்தோடு இருக்கலாம், பிரச்சனையோடு இருக்கலாம், கத்தர் விடுதலை கொடுப்பீராக, ஜெயத்தை கட்டளையிடுவீராக. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கத்தரால் வரும் என்று சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளுக்கு வந்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஜெயத்தை கட்டளையிடுவீராக. கிருபை பெருகட்டும், உங்க நாம மகிமைப்படட்டும். எங்கள் மத்தியில் உங்க வார்த்தையை சொன்ன மகனை லட்சங்களுக்கு கோடிகளுக்கு உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரலை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரு காரியம்
வர நாட்களில் மழை டைமில் குருஸ்புரத்தில் ஒரு 100-150 பேர் உட்காந்து ஜெபிக்கலாம். மேலே அங்கே இடம் தந்துருக்கிறாங்க, ஜெபித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமாம், அது மழை டைமில் தான், இந்த டைமில் இல்லை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.